Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்கு, இதுல எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா நம்ம சித்தார்த் சரத்குமார் அதுக்கு அப்புறம் தேவயானி மேம் இவங்க எல்லாரும் நடிப்புல வெளியாக இருக்கிற 3 BHK படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா நமக்கு ட்ரெய்லர் அதுக்கு அப்புறம் இந்த டைட்டில் இதெல்லாம் பாக்கும்போதே வந்து ஒரு கெஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே 3 BHK அந்த ட்ரெய்லர்லயே வந்து வீடு வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து வாங்கணும். அதை வந்து எப்படி வாங்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் சுவாரஸ்யமாக என்ன இருக்குது, இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து வரும், இந்த மாதிரி ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் மெயினாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை டாக்கிள் பண்ணி கொண்டு போய் கடைசியில் அந்த கோலை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பயங்கர சுவாரஸ்யமாக அந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சார் 7.5 காமெடி பண்ணுறீங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட், நான் ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து சித்தார்த் அவர்களுடைய கேரக்டர் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு 4 வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இதில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4 வேரியேஷன்னா 4 பருவங்கள். ஸ்கூல் ஸ்டோரி அந்த விஷயம் ஒரு மாதிரி, ஸ்கூல் ஏஜில் அந்த மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் வேலைக்கு புதுசாக ஜாப் ஜாயின் பண்ணி அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெச்சூரான மேனாக வந்து ஒரு பாய் டு மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அது நிறைய இடங்களில் எல்லாத்துக்குமே இந்த வயசு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும் வகையாக நிறைய சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூல் பையனாக இருந்தாலும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க, அவருக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் அவங்களுக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இல்லை இப்போ தான் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இது விஷயம் சூப்பராக கனெக்ட் ஆகும். இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு, இருந்தாலும் வீட்டு சைடு இந்த ஒரு விஷயம்லாம் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ரோலை வந்து சித்தார்த் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்தில் முக்கியமான ஒரு விஷயம்னா என்ன எடுத்துக்கலாம், நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அந்த படம் ஃபஸ்ட்டு அப்படின்னாலே அது சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் இல்லையா. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து அவரோட கேரக்டர் கனெக்ட் ஆகிறனால அந்த விஷயமே இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி ஒரு மேன் வரையும் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்க, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம சரத்குமார் சாரோட கேரக்டரும் தேவயானி மேமோட கேரக்டரும் இருக்குது. அதாவது ஒரு அப்பாவா அவர் எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, அவர் எப்போவுமே தோற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எவ்வளோ கான்சியஸாக இருக்கார், அந்த பசங்க மேலே என்னென்ன மாதிரியான ஒரு ஆசைகள் இல்லை அவருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு கனவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது நல்லாவே வந்து கன்வே ஆகியிருக்கு. அந்த மனுஷனோட தவிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே எல்லா அப்பாக்களுக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஆஹா நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமே, என்னையை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு பக்காவான ஃபேமிலிக்கான ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தான் இருக்கே, இதில் வந்து ஃபைட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் இல்லை லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸ் வருது. ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டூயட்டு அந்த மாதிரி எந்த லவ் சீன்ஸும் இல்லை. ஸோ இப்போ காமெடி பயங்கரமாக காமெடியாக இருக்குமா இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி வந்து தேவையான இடத்துல எவ்வளோ தேவையோ இவ்வளோ தான் இந்த படத்துக்கு காமெடி தேவை, இதுக்கு மேலே போச்சுன்னா இது நல்லா இருக்காது அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க காமெடியிலையும். அப்போது இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமோ இதை மட்டும் வச்சு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டக்கு டக்குன்னு போயிடும், ஓகே இது நடக்குது பரவாயில்லையே முடிஞ்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு லேக் வந்து ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்த ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ண போகும்போது இல்லை அது முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லையுமே நடக்கும். செகண்ட் ஹாஃப்லேயும் அது நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி நிறைய பேத்துக்கு அது இல்லை அது வச்சது ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம். எனக்கு லைட்டாக என்னடா பார்த்ததே திரும்பி பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கு இந்த அளவுக்கான ஒரு லென்த் வந்து தேவை. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட இவங்களோட கேரக்டர் இது அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தில் ஃபைட்டுக்கோ இல்லை வந்து பெரிய ரொமான்ஸ் சீன்ஸுக்கோ அந்த மாதிரியான எந்த ஒரு தேவையுமே இல்லை. இது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட ட்ராவல் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டி
காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அதற்கு இந்த லென்த் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னும் ஒரு பக்கம் தோணுது. ஸோ ஆப்வியஸாக பெர்ஸ்பெக்டிவ் தான், ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இந்த விஷயம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப நம்பத்தகாத மாதிரி, என்னடா இப்படிலாம் நடக்குமாடா ஒரு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் இயல்பாக ஓகே ஆமாம் இதெல்லாம் நடக்கும்ல, எங்கள் வீட்லேயும் கூட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பார்த்து கனெக்ட் ஆகிக்க முடியுது அந்த சீன்ஸோட. அந்த மாதிரியான விஷயங்களும் நிறையா இருக்குது. மியூசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக பாட்டோ இல்லை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தனியாக ஒரு பாட்டோ அந்த எதுவுமே இல்லை. நம்மளை படத்தை விட்டு எங்கேயுமே வெளியே கூட்டு போகாமல் மியூசிக்கும் சரி பாடல்களும் சரி அந்த படத்துக்குள்ளேயே வச்சுருக்கு நம்மளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக அந்த சித்தார்த் அவர்கள் அந்த கேரக்டர், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு சீனும் அவர் வந்து அந்த சாரிப்பா அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குது. அவர் ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து அந்த விஷயம் சொல்லும்போது நமக்கு என்னடா நீ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கேரக்டர் ஒரு சில சீன்ஸ் வந்து தோணுது. ஒரு சில சீன்ஸ் வந்து பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு டைலாக்கு நிறைய இடங்களில் வருது படத்தில். ஒவ்வொரு இடத்துல வரும்போதுமே வந்து நமக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து கேரி ஆகுது. இதே மாதிரி ரிப்பீட்டிவ் டைலாக்ஸ் வச்சு நிறைய இடங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாரும் நிறைய ஒரு டைலாக் வந்து ரிப்பீட்டிவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவரோட சித்தார்த் சைட்லேருந்து இந்த டைலாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் மேம் இருக்காங்க, அவங்களோட சைடில் இருந்தும் என்ன சொல்கிறது, கோவப்படுறது சொல்யூஷன் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய இடங்கள் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த லவ் சீன், நான் ஹீரோயின் மேம் பேசும்போதுமே வந்து அந்த லவ் சீன் இப்போ தான் ஞாபகம் வருது. சித்தார்த் சாருக்கும் அவங்களுக்குமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே வந்து அங்கே கொடுக்கல. ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்குமான பாண்டிங் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கன்வே பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்படிங்கிறதான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் டேஸ் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபுல்லாக காட்டுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆச்சா அப்படிங்கிறது வந்து அப்படி காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சித்தார்த் அவர்களோட கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்கள வந்து ரொம்ப சீன்ஸ் தள்ளி செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கன்வே ஆகுது. அது எப்படி புல் ஆஃப் பண்ண டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகிருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், வாழ்க்கைங்கிறது வந்து என்ன, யாரோட முடிவு வந்து இங்கே சரி, யாருக்காக வாழ்கிறோம், இந்த வீடு கட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் வந்து இத்தனை எமோஷன்ஸை வந்து டேரக்டர் சூப்பராக ஜகிள் பண்ணி இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ ஒட்டுமொத்தமாக டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்காவான ஃபேமிலிக்கான படம். ஆனால் நீங்கள் நின்று நிதானமாக பொறுமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். சீட்டேஜ்லேயே இருக்கணும், பயங்கரமாக ஒரு டென்ஷனாக அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம நல்லா கால் நீட்டி சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸாக போய் உட்காந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஃபீல் குட் படமாக தான் இந்த 3 BHK வந்து அமைந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி, எவ்வளோ ஆர்வமோடு இருக்கீங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதையும், இல்லை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.